வரலாற்று காலங்கள்ல காரைவனம் அப்படின்னு அழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்துல வணிகர்களின் தலைவராக இருந்த தனதத்தன் தர்மபதிக்கு ஒரு பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அழகான பெண் பிறக்கிறாங்க. அவங்கதான் காரைக்கால் அம்மையார். சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவரா இருக்காங்க. இவர காரைக்கால் அடுத்து இருக்கிற நாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு நீதிபதியோட மகனான பரமதத்தர் அப்படிங்கிறவருக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. ஒரு சமயம் பரமதத்தன் தன் கடையில இருக்கும்போது மாங்கனி வியாபாரி ஒருத்தர் தன் வீட்டு தோட்டத்தில் காய்த்த 2 மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தர் கிட்ட கொடுக்கிறாரு. அந்த கனிகளை பெற்ற பரமதத்தர் அதனை தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இருந்து அம்மையாரோட சிவபக்தியை சோதிக்கிற மாதிரி அம்மையாரோட வீட்டுக்கு சிவபெருமான் சிவனடியார் வேடத்துல வராரு. அம்மையாரும் அவரை வரவேற்று கலந்த அன்னம் படைத்து அதோட தன் கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் கொடுத்து உபசரிக்கிறாங்க. அதனை உண்ட சிவனடியார் அம்மையார வாழ்த்திட்டு போறாங்க. மதிய உணவு நேரத்துல பரமதத்தர் சாப்பிடறதுக்காக வராரு. அன்னம் பரிமாறிய அம்மையார் மீதம் இருந்த ஒரே ஒரு மாங்கனிய வைக்கிறாங்க. நீ ரொம்ப ருசியா இருந்ததுனால இன்னொரு மாங்கனியையும் அவர் கேக்குறாரு. என்ன செய்யறதுனே தெரியாம திகச்சு போன அம்மையார் மேலறைக்குள்ள ஓடி சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க. அது மேலிருந்து அம்மையார் கையில ஒரு மாங்கனி வந்து விழுது. அடைஞ்ச அம்மையார் அதை தன் கணவருக்கு கொடுக்கறாங்க. முதல்ல வச்ச மாங்கனியை விட இந்த கனி அதிகமா சுவை இருக்கும் போது சந்தேகம் அடைஞ்ச பரமதத்தர் இது ஏது அப்படின்னு கேக்குறாங்க. அம்மையார் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த காரணத்தை பரமதத்தர் நம்பல. பெருமான் தான் கனி கொடுத்தாரு அப்படின்னா மீண்டும் இன்னொரு கனியை வரவே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மையார் தன் கணவன் முன்னாடியே சிவபெருமான் கிட்ட மாங்கனி வேணும்னு வேண்ட உங்களோட கையில ஒரு மாங்கனி வந்து விழுது. இதை பார்த்து வியந்து போன பரமதத்தர் இது பிறவியே கிடையாது, நீ ஒரு தெய்வ பெண்ணோட நான் இனி வாழ்வது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்ய பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாரு.